To Kishore Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.13 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A monochromatic light of wavelength of 500 nanometer strikes a grating and produces fourth order maximum at an angle of 30 degree. Find the number of slits per centimeter. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். Find the number of slits per centimeter என்ன அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ வேவ் லென்த் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க 500 நேனோமீட்டர். ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 500 நேனோமீட்டர், அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நேனோமீட்டர் வந்து 10⁻⁻9 மீட்டருக்கு ஈக்குவல், அது எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நேரம் வரைக்கும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எம்மோட வேல்யூ வந்து 4 அண்ட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 30, அதையும் டைரெக்டாக என்ன செஞ்சாச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் சென்டிமீட்டர் தான் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N. இதுதான் அதுக்குண்டான தட் மீன்ஸ் டிஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் ஃபார் கிரேடிங்கோட கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஈக்குவேஷன் அல்லது ஃபார்முலான்னு சொல்லலாம். இது தரவாக தெரிஞ்சிருக்கணும், இது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டாப்பிக்கு தேவையான ஈக்குவேஷன் sin theta is equal to nm lambda. என்னோட வேல்யூ தான் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஒரு சைடு வச்சுட்டு மீதி எப்பலாம் அடுத்த சைடு கொண்டு வரணும். அப்போ இந்த m lambda ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு போகும்போது டினாமினேட்டரில் வரும். அப்போது sin theta டிவைடட் பை m lambdaவாக மாறும். மாறிடுச்சு. இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி, sin 30 is equal to 1/2. 1/2 அல்லது 0.5ன்னு என்ன செய்யலாம் எழுதலாம். m அண்ட் லேம்டாவோட வேல்யூ டைரெக்டாக சம்மில் இருக்குது, அதை எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எம்மோட வேல்யூ வந்து 4 அண்ட் வேவ் லென்த்தோட வேல்யூ லேம்டாவோட வேல்யூ வந்து 500 × 10⁻⁻9. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் வெரி வெரி ஈஸி. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செகண்டில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும் வந்துடும். நியூமரேட்டரில் என்ன இருக்குது 0.5 இருக்குது அண்டு இந்த 10⁻⁻9 டினாமினேட்டரில் 10⁻⁻9 டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா, அதை நியூமரேட்டருக்கு கொண்டு வாங்க. அப்போ 10⁻9 ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த 0.5 இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் தள்ளி கொண்டு வாங்க. அப்போ அது 5ஆக மாறிடும். அப்போ 10⁻ என்னவாகும் 9 அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னா 8ஆக மாறும். கீழே என்ன இருக்குது 4 × 500. இப்போ இந்த 5ஐயும் 500ஐயும் கேன்சல் பண்ணுங்கள், கீழே 100 கிடைக்கும். இப்போ இந்த 100ஐ 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ மேலே என்ன இருக்குது 10⁻8 மட்டும்தான் இருக்குது. கீழே என்ன இருக்குது 4 × 10 ஸ்கொயர். 100 எப்படி எழுதலாம் 10 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த 10 ஸ்கொயர் மேலே போகும்போது என்னவாகும் 10⁻⁻2 ஆகும். ரைட், 10 ஸ்கொயரை மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ பேஸ் சேமாக இருக்குது. பவரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 10⁻6 கிடைக்கும். 8லேருந்து 2 கழிச்சா 6, பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ். அப்போ என்னெல்லாம் இருக்குது ஒரு 1/4 மட்டும் இருக்குது. ரைட், இன்ட்டு 10⁻6. இவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சு. கடைசியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்குது 1/4 × 10⁻6. 1/4ஓட வேல்யூ என்ன 0.25. மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது 1/4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 0.25 × 10⁻6. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அடுத்த சைடு கொண்டு வாங்க. 2.5 × 10⁻5. m⁻−1. ஏன் m⁻−1 வருது? என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அது பெர் மீட்டர் பெர் சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள சம்மிலே நான் சொன்னேன். ஸோ பெர் மீட்டர் பெர் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது பவர் வேல்யூ மைனஸில் தான் எழுதணும். ஸோ மீட்டருக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டினில் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க பெர் சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அப்போ சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். கண்டுபிடிச்சி எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்லைனா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த பவர் வேல்யூவை 2 ரெடியூஸ் பண்ணி எழுதுங்க. அது சென்டிமீட்டருக்கு பெர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ 10⁻5 வந்து 10⁻3ன்னு எழுதிக்கோங்க. தேங்க்யூ.